சென்னை நெசப்பாக்கம், வளசரவாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் தேங்கி கிடக்கும் குப்பைகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என அப்பகுதி மக்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். இதுகுறித்து அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்று ராஜீவ் கிருஷ்ணா தெரிவிக்கிறார். அதை பார்க்கலாம். வெள்ளம் பாதித்த பகுதிகளில் தேங்கி கிடக்கும் உணவு குப்பைகளால் நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. நாம் இப்போ இருக்கிற பகுதி நெசப்பாக்கம், வளசரவாக்கம் மற்றும் ராமபுரம் பகுதிகளில் ஒவ்வொரு தெரு மூலைகளிலும் உணவுப் பொருள் கழிவுகளான ஆப்பிள், அது மட்டும் இல்லாமல் அரிசி, உணவு தயாரித்த பொருட்கள், பால் போன்ற கெட்டுப்போன பொருட்களை அப்படியே வீசியுள்ளனர். அது மட்டும் கவர்களில், பிளாஸ்டிக் கவர்களில் வீசியுள்ளனால் அதில் இருந்து அது அப்படியே அழுகி துர்நாற்றம் வீசக்கூடிய நிலையில் உள்ளது. தற்போது பயங்கரமான இந்த பகுதியில் துர்நாற்றம் வீசுவதால் மக்களுக்கு இதனால் சுகாதார கேடு ஏற்பட்டு நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனை உடனடியாக மாநகராட்சி சரி செய்ய வேண்டும், கிளீன் செய்ய வேண்டும் என்று இந்த பகுதி மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். புதிய தலைமுறை செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நரேஷுடன் ராஜகிருஷ்ணா. சென்னை நெசப்பாக்கம், வளசரவாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் மாநகராட்சி குப்பை தொட்டிகள் அருகிலும் தெருவோரங்களிலும் குப்பைகள் தேங்கியுள்ளன. இந்த குப்பைகளை மாநகராட்சி போர்க்கால அடிப்படையில் அகற்ற வேண்டும் என சம்பந்தப்பட்ட பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த பகுதியில் 6 நாள் குப்பை இல்லாமல் எங்கே உள்ளதெல்லாம் க்ளீன் பண்ணி கொண்டாந்து அதில் போட்டுடுறாங்க. அது துருநாத்தம் பார்த்துங்க. எங்களால் பசங்களையும் வச்சுக்கிட்டு இருக்க முடியல, எங்களாலையும் இருக்க முடியல, சகிக்க முடியல. 1 மணி நேரம் கூட எங்களால் கதவை திறந்து வெளியிலையும் வரவும் முடியல, வீட்டுக்குள்ளே இருக்கவும் முடியல. எங்களால் எந்த சொல்யூஷன் எங்களுக்கு கண்டிப்பாக பண்ணி கொடுங்க. எங்களுக்கு வீட்டுக்கு ஆப்போசிட்டில் குப்பை இருக்குதுங்க. அது எடுத்து எத்தனை நாள் ஆச்சுனே தெரில, அது நிறைஞ்சு வழிஞ்சிட்ருக்கு. அதுலேருந்து வர ஸ்மெல்லே தாங்க முடியல. எங்கள் வீட்டு வாசலில் ஃபுல்லாகவே சாக்கடை முட்டி வேற இருக்குதுங்க. எங்களால் இறங்கியே போக முடியல. எல்லாமே ஜென்ஸ் ஜம்ப் பண்ணி தான் போயிட்டு இருக்கிறாங்க. எங்களால் முடியவே இல்லை, இறங்கவே முடியல. ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி வீட்டிலே தாங்க இருக்கிறோம் நாங்கள். கொஞ்சம் மாநகராட்சி கொஞ்சம் நடவடிக்கை எடுத்தாங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.